ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹானர் 200 இந்த மொபைல் எப்படி இருக்குது? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா? வாங்கலாமா வேண்டாமான்னு பார்க்கலாங்க. அப்புறம் இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது? ப்ராசஸ் எப்படி இருக்குது? பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவான இதில பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப முதல் தடவை இருந்தீங்கன்னா, நம்ம சேனல மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் குடுக்க மறந்துறாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாரி இன்ஃபோசரிஸ்ல நாங்க வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஸ் சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹானர் 200 இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேல இருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் OLED டிஸ்பிளே குடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட குடுக்குறாங்க. கூடவே நம்மளுக்கு பீக் பிரைட்னஸை வந்து 2000 நிட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க. 50 MP வைட் ஆங்கிள் சென்சாரும் 12 MP அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது மாதிரி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. கூட 50 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஹானரில் எப்பவுமே இப்போ ஃபோட்டோ குவாலிட்டிலேருந்து எல்லாமே நல்லாவே இருக்குது. 4K வீடியோவை 30 FPS வரைக்கும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஓகேங்களா? நல்லாவே இருக்குது. இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பத்தாக்கு சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில், அதெல்லாம் நல்லாவே இருக்குது. கூடவே LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். நம்மளுக்கு வந்து இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் நல்லாவே இருக்குதுங்க நம்மளுக்கு. ஏன்னா கேமரா குவாலிட்டி எப்பவுமே ஹானர் நல்லாவே இருக்குது. இது அப்படி தான் இருக்குது. அடுத்து 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. மேபி இது வந்து ப்ரோ வேரியண்ட்டில் வரல. நம்மளுக்கு வந்து 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கல. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் 25,000க்குள்ளே வரதுனால ஒரு 67 அந்த ரேஞ்சில் கொடுக்குறது அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து 8GB ரேம் வேரியண்ட்டு 256GB இன்டர்னல் வச்சுக்கிற மொபைல் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பிலோ 25K அந்த ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. 25,000க்குள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குது. 27,000 to 25,000 27,000 அந்த ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. இதோட ப்ராசஸ் ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ப்ராசஸ் தான். இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ராசஸ் சொல்ல ஒரு 25,000 27,000 இந்த ப்ராசஸ் கொடுத்தா நல்லாவே இருக்குங்க. 7.7 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஸ்லிம்மான ஃபோனுங்க. 187 கிராம் வெயிட் கொடுக்குறாங்க. கொஞ்சம் வெயிட் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. Android 14 ரன் ஆகுது. 5G சப்போர்ட் இருக்குது. டுவல் சிம் சப்போர்ட் இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. பத்தாவதுக்கு AI ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஏதாவது மேப்பு இது மாதிரி ஏதாவது சர்ச் பண்ணணும். ஏதாவது ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க, அது என்ன அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கலாம். கூகுள்லையும் போய் இல்லை மேப்பில் போய் அது எங்கே இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபீச்சர்ஸும் கொடுத்துக்கிறாங்க. இது மாதிரி ஓவரால் நல்லாவே இருக்குது. டிஸ்பிளேவும் செமையாக இருக்குது. பேட்டரி லைஃப்பும் நல்லாவே இருக்குது. அடுத்தது கேமரா குவாலிட்டியும் பயங்கரமாக இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு இந்த செக்மெண்ட்டில் ஃப்ரண்ட்டில் 50 MP கொடுக்கறனால நல்லாவே இருக்குது. லோ லைட்டில் இமேஜ் செமையாக எடுத்துக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு ப்ராசஸ் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் கொடுக்குறாங்க. AI ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் கொடுத்துக்கிறாங்க. இது மாதிரி ஓவராலாக செமையாக கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் தான் எப்படின்னு சொல்லி ஒரு 30,000 லான்ச் பண்ணால் இது நல்ல ஃபோன் கிடையாது. இன்னும் நல்லாவே இருக்குது. அடுத்து 25,000க்குள்ளே லான்ச் பண்ணால் ஒரு ஓகேவாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு 20,000 25,000 ரேஞ்சில் வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஃபோனை சொல்லலாம். ஆனால் 30,000க்கு அது வரது கிடையாது. ஒரு 20,000 25,000க்குள்ளே ஒரு நல்ல ஃபோன். ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. இதோட குவாலிட்டியை ப்ரைஸ் தான் நிர்ணயம் பண்ணணும். 30,000க்கு இந்த ப்ராசஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா பெட்டராகவே இருக்காது. ஒரு 25,000க்குள்ளே 23,000 25,000க்குள்ள தான் நல்லாவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரிங்களா? அப்போ தான் அது என்ன வீடியோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. நம்ம சேனல் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆஃபர் வரும்போதுமே நம்ம அந்த ஆஃபரை முன்கூட்டி வீடியோ போட்டு சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது வாங்கணுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக தாங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பன் வரல. பை, டேக் கேர்.